வணக்கம். உணவை மிருதம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே கண்ணை பாதுகாக்கும் வகையிலான பல்வேறு உணவு முறைகள் பத்தி டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் நமக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டு வராரு. அதுக்கேற்ற வகையிலான உணவு முறைகள் நானும் உங்களுக்கு சமைச்சு காட்டிட்டு வரேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? அதுவும் கண்ணி அப்படிங்கறதெல்லாம் முடியுமா? ஆமாமா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொருளும் கண்ணின்னு முடியறது தான். காடை கண்ணி அப்படின்னு ஒரு தானியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காடை கண்ணி. காடை தெரியும், காடை முட்டை தெரியும். காடை கண்ணி இது வந்து நவதானியங்கள்ல ஒண்ணு. 9 விதமான தானியங்கள் அதுல ஒரு வகையா அந்த காடை கண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு தானியம். இந்த காடை கண்ணி அப்படிங்கிற பேர் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, காடைக்கு இருக்கக்கூடிய கண் மாதிரியான இந்த அமைப்போட இருக்கிறதுனால அதுக்கு காடை கண்ணின்னு பேர். இது ஒரு தானியம். இந்த தானியம் கண்ணையும் பாதுகாக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாம இதை அறிமுகப்படுத்துறோம். நிச்சயமா டாக்டர். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயதுக்கு மேல போறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கண் கோளாறு ஏற்படுது. இதற்கு என்ன காரணம்? கண் கோளாறுனா ஒருவேளை அவங்க வந்து அந்த எழுத்தை வாசிக்க முடியாம வெள்ளெழுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரதுக்கு ஒரு 40 வயசு ஒரு வயது காரணம். அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க இல்லையா? அது இல்லாம லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து பார்வையினுடைய அது எந்த வயசுலனாலும் வரலாம். நீங்க குறிப்பிட்டு கேட்கக்கூடிய அந்த 40 வயசு அப்படிங்கிறது 38 வயசுக்கு மேல 40-42 வயசுக்குள்ள வரதுக்கான காரணம் கண்ணினுடைய கோள அமைப்பு. அதுல சில மாற்றங்கள், தசையில சில சுருக்கங்கள் ஏற்படுறதுனால அந்த அந்த கோள அமைப்பு வந்து கொஞ்சம் மாறுறதுனால அதனுடைய ஆக்சிஸ் கண் விழி பார்வை ஏற்படுத்தக்கூடிய லென்ஸில் அமைப்பில் சில மாறுபாடுகள் ஏற்படுறதும் இந்த எழுத்துக்களை சரியாக படிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, சின்ன வயசுல இருந்தே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் அதிகமாக பயன்படுத்துறது, இதெல்லாம் அது வராமல் தடுக்கிறதுக்கு அல்லது தள்ளி போடுறதுக்கு உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சும்மா டாக்டர், காடைக்கண்ணி எப்படி பண்ணுறது? இந்த காடைக்கண்ணி வழக்கமான தானியம் மாதிரி நம்ம எல்லா சோறு பொங்கி சாப்பிடலாம், இட்லி அரைச்சி சாப்பிடலாம், இட்லி மாவு மாதிரி அரைச்சி தோசை பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது அதோட கறிவேப்பிலை, நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு ஊத்தப்பம் மாதிரி பண்ணிடலாம். அந்த ஊத்தப்பம் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கண்ணை பலப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இது ஊத்தப்பமாக செஞ்சு நம்ம காட்ட போகிறோம். டாக்டர், காடைக்கண்ணி எல்லா கடைகள்லையும் கிடைக்குமா? இது ஒரு நல்ல கேள்விமா. இப்போதைக்கு காடைக்கண்ணி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரக்கூடிய ஒரு தானிய வகை. நிறைய விதமான தானிய வகைகள், 1,00,000 விதமான தானியங்கள் நம்ம ஊர்ல இருந்து அது இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அந்த வகையில காடைக்கண்ணிங்கிறத சிலர் மீட்டெடுத்து பயிர் பண்ணிட்டு வரதா சொல்றாங்க. அதனால தேனி மாவட்டங்கள்ல கொஞ்சம் இதை பயிர் வைக்கிறாங்க. இது சிலர் வந்து இது காடைக்கண்ணி இல்லை, இது வந்து ஒரு பனிவரகுன்னு சொல்லக்கூடிய வேறு ஒரு தானியமும் ஒரு கருத்து இருக்கு. ஆனா இன்னைக்கு காடைக்கண்ணின்னு மார்க்கெட்ல பொருள் கிடைக்குது. அது கண்ணுக்கு ஊட்டம் அளிக்கிறதா இருக்கிறதுனால அது காடைக்கண்ணியாக இருந்தாலும் சரி, பனிவரகாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த பொருளை நாம இன்னைக்கு அறிமுகப்படுத்துறோம். நிச்சயமா டாக்டர், காடைக்கண்ணி ஊத்தாப்பம் நம்ம மக்களுக்காக இப்ப செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு. நிச்சயமா நேயர்களே, இப்ப காடைக்கண்ணி ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். உணவை மிருதம் நிகழ்ச்சியில இந்த வாரம் முழுக்கவே கண்ணை கூர்மையாக்க உதவும் வகையிலான உணவு முறைகள் பத்தி தான் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடைக்கண்ணி ஊத்தாப்பம். காடைக்கண்ணி ஊத்தாப்பத்திற்கு தேவையான பொருட்கள்: காடைக்கண்ணி, கருப்புளுந்து, வெந்தயம், சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி, கருவேப்பிள்ளை, கல்லுப்பு. நான் காடைக்கண்ணிங்கிற பேர் சொன்னோன்னே கண்டிப்பா எல்லார் மனதில் என்ன தோணும் அப்படின்னா, அது ஒரு வகையான கீரைன்னு. ஆனா அது கீரை இல்லைங்க. காடைக்கண்ணிங்கிறது ஒரு வகையான தானியம். நிறைய தானியங்கள் வெரைட்டி இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அதாவது காடையோட கண் போல இருக்கும் அந்த தானியம். இப்ப காடைக்கண்ணி ஊத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். காடைக்கண்ணிய நல்ல ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதை மைய அரைச்சி இந்த மாதிரி மாவா நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா கருப்புளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த ஊற வச்சு எடுத்த கருப்புளுந்தையும் வெந்தயத்தையும் நல்ல மாவு புளிக்க விடுற மாதிரி ஒரு நாள் நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக அதை புளிக்க விட்டு இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்துக்கணும். நான் அப்படிதான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம ஊத்தாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன். இப்போ கடாயில் விட்ட எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இப்போ நான் சின்ன வெங்காயம் ஏற்கனவே அரைஞ்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதை நான் சேர்க்க போறேன்.
நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட கலர் மாறி இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடுத்ததா இதில் நான் நாட்டு தக்காளி சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதில் நாட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் ஏற்கனவே நம்ம ஆஞ்சி வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு கிடையாது. அது சத்தரிக்கக்கூடிய கீரை வகைகளில் கூட ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கூட நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். நல்ல புளிக்க வச்சு இந்த மாவோட நாட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதோட நான் இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ அந்த மாவோட ஏற்கனவே நான் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா இந்த காடைக்கண்ணி, இதையும் சேர்த்துக்கணும். மாவு நல்லா கட்டியா இருக்கனால இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்க போறேன். ஏற்கனவே புளிச்ச மாவோட இதில் காடைக்கண்ணி, அதுக்கப்புறம் வதக்கின நாட்டு தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் கலக்கிட்டேன். இப்போ அதை நம்ம ஊத்தப்பமாக செய்ய போகிறோம். தவா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் ஊத்தாப்பம் சுட போகிறேன். இப்போ ஊத்தாப்பத்தில் நல்லா ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கணும்னா இதில் நம்ம தக்காளி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஊத்தாப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதோட ஸ்மெல்லே எனக்கு கண்டிப்பாக அதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பாக அது ரொம்ப சூப்பராக யம்மியாக வந்திருக்கும். இதுக்கு நம்ம புதினா சட்னி இல்லை தேங்காய் சட்னி அது கூட சேர்த்துட்டு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப யம்மியாக வந்திருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். இப்போ இதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காடைக்கண்ணி ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்காக செஞ்சு காட்டினேன். இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இந்த காடைக்கண்ணி ஊத்தாப்பம்ல நான் தக்காளி இதெல்லாம் போட்டனால நம்ம நார்மலா ஊத்தாப்பம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா தான் இருந்தது. இதுக்கு என்ன தொட்டுக்கலாம்? இது தொட்டுக்கிறதுக்கு நம்ம சாம்பார், வழக்கமாக வைக்கிற சாம்பார் செய்யலாம், அல்லது புதினா சட்னி இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புதினா சட்னி அல்லது வெங்காய சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி எதனாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பா நம்ம அவங்களுக்கு எந்த சுவையில பிடிச்சிருக்கோ அவங்க அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். டாக்டர், இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. காடைக்கண்ணி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பழங்காலத்துல இருந்து, இலக்கிய காலத்திலேயே அந்த காடைக்கண்ணியுடைய விளக்கங்கள் இலக்கியங்களே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அது அந்த காலத்திலேயே ரொம்ப பயன்பாட்டில் இருந்த ஒரு அருமையான தானியம். அந்த தானியத்துல மிக அதிகமான ஊட்டச்சத்துக்கள் உடம்புல இருக்கு. ஹையர் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. முக்கியமா மூளையினுடைய உயர் பண்புகள், அந்த உயர் பண்புகளை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த காடைக்கண்ணிக்கு இருக்கிறதா இலக்கியங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உயர் பண்புகள் அப்படிங்கிறது இந்த காடைக்கண்ணியை குறிப்பா குழந்தை தாய்மார்கள் குழந்தை கரு உற்பத்தியான நாள்ல இருந்து 1000 நாட்கள் தொடர்ச்சியா கொடுக்குது. 1000 நாட்கள் தொடர்ச்சியா கொடுக்கறது எப்படின்னா, கருவில் இருக்கும்போது தாய் சாப்பிடணும், தாய்ப்பால் ஊட்டும் போது தாய் சாப்பிடணும்,
ஒரு 6 மாசத்துக்கு பின்னாடி இந்த காடைக்கண்ணியை கஞ்சியாவோ கூழாவோ அல்லது பொங்கலாவோ பண்ணி இன்னொரு 1.5 வருஷத்துக்கு குழந்தை கொடுத்து, அதாவது குழந்தை வயித்துல தெரித்த காலத்துல இருந்து 2 வருடம் வரை. குழந்தை தரித்த காலத்துல இருந்து 1 வருஷம், ஒரு 10 மாதம் உள்ள இருக்குது, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது, அப்ப தாய் சாப்பிடணும். திரும்ப ஒரு 10 மாதங்கள் தாய் சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் தாய் அந்த குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா கண் ஒளி மிகச்சிறந்த அளவுல பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது பல விதமான ஆய்வுகள் மூலமா முன்னாடி நாம பண்ணிட்டோம். ஆய்வுகள்னா அந்த காடைக்கண்ணியை வச்சு பண்ணல, ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு இந்த 1000 நாட்கள் கிடைச்சதுன்னா அதுக்கு நாம நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தானியங்களை முழுமையா முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம சொல்றேன். அதிலும் குறிப்பா இந்த காடைக்கண்ணியை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நிச்சயமா டாக்டர். இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்க குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சாப்பிட்டா ஒரு மிகச்சிறந்த வகையில கண் ஒளி வந்து பிள்ளைகளுக்கு அமையும் அப்படின்னு. இப்ப ஏற்கனவே கண் பார்வையில கோளாறு ஏற்பட்டவங்க இதை சேர்த்துக்கிறது மூலமா அவங்களால அந்த கண் கோளாறுல இருந்து விடுபட வாய்ப்புகள் இருக்கு? வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எந்த விதமான மருத்துவத்தை மேற்கொண்டு இருந்தாலும் சரி, இந்த காடைக்கண்ணியை பயன்படுத்தும் போது அந்த கண் பார்வைக்கு அந்த மருந்து செய்யக்கூடிய வேலைக்கு நிச்சயமா காடைக்கண்ணி உதவியா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை நம்ம சொல்லலாம். அந்த பார்வை மீட்டு வர்றதுக்கு, குறைபாடுகள் நீங்கிறதுக்கு மருந்துகளோடு இது சேர்ந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை நம்ம சொல்லலாம். நிச்சயமா டாக்டர். கண்ணுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத விஷயத்த ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா, வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள பரிசு கூப்பன் வென்ற அந்த 2 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இஞ்சியை ஜூஸ் செய்தோ அல்லது துவையல் செய்தோ சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள பல்வேறு நோய்கள் நீங்கும், அதிலும் இரத்த அழுத்தம், இதய நோய், செரிமான பிரச்சனை போன்றவை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர் பம்மீலா அப்பாதுரை, சென்னை நுங்கம்பாக்கம்ல இருந்து எழுதியிருக்காங்க. சில ஊர்கள்லயும் கிராமங்கள்லயும் தண்ணீர் சிறிதளவு உப்பாய் இருக்கும். அப்படிப்பட்ட தண்ணியில என்னதான் பருப்பு வகைகளை மாமிசம் சமைக்கும் போதும் சரியா வெந்திருக்காது. அதுக்கு பதிலா அதுல பப்பாளி பழம் 2 சீவி போட்டா அது சீக்கிரம் வெந்துரும் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. மீண்டும் நாளை வேறொரு டிஷ்ஷுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சி மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகிறது. விரைவு செய்திகளை தொடர்ந்து வரவேற்பறையில் சந்திப்போம்.